இன்று காலை திராவிட முன்னேற்றக் கழக அரசு திடீரென்று எந்த அறிவிப்பும் இல்லாமல் ஒவ்வொரு குடும்பத்திற்கும் அவருடைய வங்கிக் கணக்கில் 5000 ரூபாயை செலுத்தியிருப்பதாக அவர்கள் தம்பட்டம் அடித்துக் கொண்டிருக்கிறார்கள். ஆனால் உண்மை என்னவென்றால் 2,30,00,000 குடும்பங்களில் இன்று 1,30,00,000 குடும்பத்திற்கு மட்டும்தான் இந்த நிதியை ஒதுக்கியிருக்கிறார்கள். 1 கோடி குடும்பத்திற்கு இந்த 5 லட்சம் ரூபாயை திமுக அரசு கொடுக்கவில்லை. இதையும் கொடுப்பதற்கு காரணம் தோல்வி பயம். நாம் தோற்று விடுவோம், எப்படியாவது மீண்டும் ஆட்சியை தக்கவைக்க வேண்டும் என்பதற்காக இந்த விடியற்காலை ஆபரேஷனை திமுக அரசு கொண்டு வந்திருக்கிறது. இதில் நிச்சயமாக இவர்கள் தோற்று போவார்கள். இந்த 5000 ரூபாய் கொடுப்பதற்கான மிக முக்கியமான காரணம், சமீபத்தில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் ஒரு முன்னோட்ட தேர்தல் அறிக்கையை வெளியிட்டார். அந்த தேர்தல் அறிக்கையில் நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் அனைத்து குடும்பங்களுக்கும் 2000 ரூபாய் உடனடியாக நாங்கள் உதவித்தொகை வழங்குவோம் என்று அவர்கள் அறிவித்தார்கள். அந்த அறிவிப்பு வெளிவந்த பிறகு தோல்வி பயத்தின் காரணமாக 5000 ரூபாயை இப்பொழுது திமுக அரசு கொடுத்திருக்கிறது. இதுவும் வாட்டி வதைத்து வறுமையில் வாழக்கூடிய மக்களுக்கு இது எந்த விதத்திலும் அந்த குடும்பத்திற்கு பயன் தராது. திமுக அரசு ஆட்சிக்கு வந்தது. ஆட்சிக்கு வந்த பிறகு இவர்கள் தண்ணீர் வரி, வீட்டு வரி, பேருந்து வரி, மின்சார வரி அனைத்தையும் இவர்கள் ஏற்றிருக்கிறார்கள். இதன் காரணமாக ஒரு குடும்பத்தில் ஒரு ஆண்டுக்கு மட்டும் 25,000 ரூபாயை அரசுக்கு பல்வேறு துறைகளில் இவர்கள் வரியாக செலுத்திக் கொண்டிருக்கிறார்கள். 5 வருடத்தில் ஒரு குடும்பம் 1,25,000 ரூபாயை பல்வேறு வரிகளில் செலுத்துகிறார்கள். அதில் இந்த 5,000 ரூபாய் என்பது எந்த விதத்திலும் அது ஈடு செய்யக்கூடியதாக இருக்காது. இது நிச்சயமாக இந்த மக்கள் இதை ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். தேர்தலுக்காக திடீரென்று இந்த நிதியை கொடுத்திருப்பது என்பது அனைத்து தரப்பு மக்களும் தேர்தலுக்காக திமுக நடத்தும் நாடகம் என்ற அடிப்படையில் தான் பார்த்து கொண்டிருக்கிறார்கள். எனவே இந்த 5,000 ரூபாயை கொடுத்து மக்களிடம் வாக்கு பெற்று விடலாம் என்று நினைக்கக்கூடிய திமுகவினுடைய அந்த பகல் கனவு நிச்சயமாக பலிக்காது. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் இன்றைக்கு தமிழ்நாடு முழுவதும் தேசிய கிராமப்புற ஊரக வேலை உறுதி திட்டத்தில் மிகப்பெரிய மோசடியை செய்த இந்த ஆளும் திராவிட முன்னேற்றக் கழகத்தை எதிர்த்து தேசிய ஜனநாயக கூட்டணியின் சார்பில் பல்லாயிரக்கணக்கானவர் கலந்து கொள்ளக்கூடிய போராட்டம் தமிழ்நாடு முழுவதும் இன்றைக்கு நடந்து கொண்டிருக்கிறது. இந்த போராட்டம் அறிவித்திருக்கக்கூடிய இந்த நேரத்தில் இந்த போராட்டத்தினுடைய நோக்கத்தை சிதைக்க வேண்டும் என்பதற்காகத்தான் இன்று காலை இதை அறிவித்திருக்கிறார்கள்.